ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கும். பட் ப்ரௌட்லி சேயிங் ஐ எம் த 2 கிட்ஸ் ஆஃப் மாம். ஓகேவா, நான் ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மா வந்துட்டு இந்த அளவு கூட இல்லைனா எப்படி? ஏன்னா அனைத்து நாட்களையும் ஸ்பெஷலாகவோ ஃப்ரெஷ்ஷாகவோ பிரிஸ்காகவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது மாம்ஸால். அதுக்காக சொல்ல வந்தேன். நேற்று நைட்டு அப்படி தான் விபின் கொஞ்சம் நேரம் லேட்டானனால தூங்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. மார்னிங் எழுந்து ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகலை. சரின்னு வாசல் தொளிக்கலாமேன்னு வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி தான் தொளிப்பாங்க. ஆனால் இது தப்பு தான். டெய்லி வாசல் தொளிச்சு கோலம் போடுறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் அதை இப்போ ஃபாலோ பண்ண முடியல. ஏதாவது விசேஷ நாட்கள், விரத நாட்களில் இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாட்களில் பார்த்து கரெக்டாக வாசல் தொளிச்சு கோலம் போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் வந்தது. ஏன்னா நைட்டெல்லாம் அவ்வளோ தூக்கமே இல்லாதனால ரொம்ப டயர்டில் ஏதோ கன்ஃபியூஷன்லேயே கோலம் போட்ட மாதிரி தான் மார்னிங் போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி முடிச்சுட்டு உள்ளே போன உடனே விபியும் எழுந்து வந்துட்டான். அவனை வச்சுட்டே டிஃபன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 100% ஒரு நாள் நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது. அதை எப்படி நம்ம 100%ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 100%க்கும் குறையாமல் நாம் யோசித்த ஒரு சில விஷயங்களையாவது அந்த டேயில் நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிடுவோம். அது ஏனோ தெரியல, நாள் ஈவினிங்கில் இருந்தே பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பூஜை பண்ணணும் அப்படின்னு. நான் சாமிங்க மேலே எதுவும் கோவம் வருத்தமெல்லாம் இல்லை, ஒரு மாதிரியே டிப்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்போ சம்டைம்ஸ் அதிகமாக பூஜை வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செய்கிற வழக்கங்களும் உண்டு. இருந்தாலும் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே அதை சக்ஸஸ் பண்ணுற விதமாக 2 எக் எடுத்து வேக வச்சுட்டேன். மொத்தம் 3 எக் எடுத்து மார்னிங் டிஃபனுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் சரின்னு சொல்லி எக்கை வேக வச்சுட்டு கையோடு இன்றைக்கி மல்லி பொங்கல் தாங்க செய்யலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஆதி காலத்துலேருந்து இருக்கும் போல் இந்த மல்லி பொங்கல். நான் பார்த்தது என்னமோ இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் அந்த ஒரு ரீல்ஸ் பார்க்குறப்பவே அவ்வளோ ஒரு அப்பிடைசிங்காக இருந்துச்சு. சரி எப்படி தான் இருக்குமே செஞ்சு பார்த்துடலாமே. எங்கிட்டையும் அழுகி போகிற ஸ்டேஜில் இருந்த கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு. அதை காப்பாற்றி தாங்க இந்த மல்லி பொங்கலை செஞ்சுருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பொங்கல் வைக்கிற மாதிரி தான். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு தாளிப்பில் யூஸ்வலாக மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, அதோட முந்திரி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது மட்டும் தான் போட்டிருந்தேன். டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக சாப்பிட்ற பொங்கலை காட்டிலும் இந்த பொங்கல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோடையே நான் இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு கதம்பம் சாம்பார் தான் வச்சுருந்தேன். வீட்டில் இருந்த அனைத்து வெஜிடபிள்ஸ்லையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு சாம்பாருக்கு மொத்தமாக விசில் வச்சு விட்டுட்டேன். தக்காளி, வெங்காயம், ஒரு 2 பீஸ் பூண்டு, ஒரு மிளகா, சிறுபருப்பு, துவரம்பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு விசில் வச்சு இறக்கிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுட்டு பெருங்காயத்தூளை லாஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுபடி தான் நானும் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஒன்ஸ் அப்பான டைம் சாம்பாரால் நான் ரொம்பவுமே அசிங்கப்பட்ட நாட்களெல்லாம் உண்டு. இருந்தாலும் இந்த சாம்பார் ஏதோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. மார்னிங் டிஃபனுக்கும் செய்கிறப்பவே லஞ்சுக்கும் சேர்த்தே சாம்பாரை செஞ்சுட்டு ஏன் நைட்டு டின்னர் வரைக்கும் அந்த சாம்பார் வந்துச்சு. அன்றைக்கி ஒரு 9 o'clock போல் பையனுக்கும் பொங்கலெல்லாம் ஊட்டிட்டு விபினும் சாப்பிட்டுட்டான். அதோட கையோட எக்கெல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு எங்களுக்கு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். டிஃபனு மல்லிப்பொங்கல், சாம்பார், ஒரு எக்கோட முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அதே சாம்பாருக்கு ஒயிட் ரைஸு, காலிஃப்ளவர் சில்லி மாதிரி போட்டிருந்தேன். இதுக்கு நடுவுலேயே விபியை தூங்க வைக்கிறது, அவனை எழுப்பி விடுறது, நான் போய் பாத்திரம் கழுவுறேன் இல்லைன்னா மிக்ஸி ஏதாவது அடிக்கிறேன்னு சம்டைம்ஸ் எழுப்பிடுவேன். இன்றைக்கி நான் பாத்திரம் கழுவுறேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஏதாவது ஒரு சாக்கு வச்சு எழுந்திரிச்சிருவான். கரெக்டாக 10 minutes தான் தூங்குவான். அதுக்கு மேலெல்லாம் தூங்க மாட்டான். குப்பரடிக்க விழுந்துருவான். சரின்னா அவனை வச்சுட்டு அதுக்கு அடுத்த வேலைகளை பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் பெரியவனுக்கும் சாம்பார் அதெல்லாம் வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு சின்னவனுக்கும் பருப்பு சாதம் மாதிரி செஞ்சு ஊட்டியாச்சு. சாம்பாரில் இருந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விபினுக்கும் ஊட்டி விட்டுருவேன். சில விஷயங்களெல்லாம் நம்ம லைஃப்பில் ஏன்டா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அது தொடர்ந்து நம்ம லைஃப்பில் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். என்ன சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அதுக்குள்ளே அது வேறு லெவலில் மாறிட்டுருக்கோம். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த கடன் இவ்வளோ தானே இருக்குது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு தாங்க நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த கேப்பில் அது ஒரு டபுள் ட்ரிபிளாக மாறிடுச்சு அந்த கடனோட தொகையை பார்க்குறப்போ. இப்போ ஏன் நான் இந்த கடனை பற்றி பேசுகிறேன்னா, ஒரு சிலர் நான் ஒரு சிலரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையோ அவங்க ட்ரெஸ்ஸப்போ அவங்களோட அவுட் சைடு பேசுகிற அந்த பேச்சுகள் இதெல்லாம் பார்த்து எப்படி ஒருத்தவங்களோட சந்தோஷமோ இல்லை துக்கத்தை நிர்ணயிக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் என்னப்பா பிரச்சனை, நீங்கள் நல்லா தானப்பா இருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களே சொல்கிறப்போ ஒரு விதமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நல்லாவே இருக்க மாட்டோம், அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அதாவது வெந்த புண்ணில் வேலை பார்க்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்படியாவது அவங்கள ஃபேஸ் பண்ணுறதோ தெரியல. சம்டைம்ஸ் இந்த வீடு தான் நமக்கு சேஃப்டி, இந்த வீடை விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னாலே சேஃப்டி கிடையாது, யாரையாவது ஏதாவது பேசிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அதுக்கு
அதுக்குன்னு நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். அதாவது நமக்கு இப்படி ஆயிடுச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து நம்மளை தடவி விடணும்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் சுச்சுவேஷனை புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவ்வளோதாங்க. பெருசாலாம் கன்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, சாம்பார், காலிஃப்ளவர் சில்லி, அதோட மாம்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. அரிசியில் போட்டு பழுக்க வச்சதை கொஞ்சம் ஓவராக பழுத்துருச்சு. அதனால தான் பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சையும் முடிச்சாச்சு. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை எனக்கு இப்படி தாங்க சிறப்பாக முடிஞ்சது.